I would like to say a few things about sin. நான் சில காரியங்களை பாவங்களை குறித்தான சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Because that's what we are sanctifying ourselves from. அதிலிருந்து தான் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறோம். So we'll just listen to a few things about sin. பாவத்தை குறித்தான சில காரியங்களை இப்பொழுது நாம் கேட்போம். The mark of the beast, மிருகத்துக்கு கொடுக்கப்பட்டதான அடையாளம், is going to become an electronic biochip implanted in our person. அது ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு எலக்ட்ரானிக் சிப்பாக மனிதனுக்குள்ளே பொருத்தப்படுகிறது. It has a tracking device. அது எங்கு இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கிறதான ஒரு திறன் உடையதான பொருளாய் இருக்கிறது. Even in our cell phones there is a self tracking device. Others can find out where we are, which part of the city we are in. நம்முடைய தினமும் உபயோகிக்கிறதான இந்த செல்போனில் கூட நாம் அதை எங்கு வைத்திருந்தாலும் மற்றவர்கள் அது நாம் எங்கே இருக்கிறோம், அந்த போன் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கக்கூடியதான ஒரு திறனுள்ள ஒரு பொருள் அதற்குள் காணப்படுகிறது. Because the cell phone and the mark of the beast will send out signals indicating where we are. இந்த செல்போனில் இருக்கிறதான அந்த காரியமும் அந்த சிப் என்கிறதான எலக்ட்ரானிக் சிப்பில் இருக்கிற ஒரு பொருளானது தான் எங்கே இருக்கிறோம் என்பதை குறித்து கண்டுபிடித்துக் கொள்ள மற்றவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடியதான ஒரு திறனுடைய ஒரு காரியம் அதற்குள் இருக்கிறது. Has any of us heard the sound of sin? யாராகிலும் பாவத்தின் சத்தத்தை கேட்டிருக்கிறீர்களா? We don't know, we don't hear. Sin, as far as we are concerned, sin does not have a sound. நம்மை பொறுத்த மட்டில் பாவத்திற்கு எந்த விதமான ஒரு சப்தமும் கிடையாது. But as far as heaven is concerned, sin makes a sound. ஆனால் பரலோகத்தை குறித்த மட்டில் பாவத்திற்கு ஒரு சத்தம் உண்டு. It sends off a signal, a sound that can track us down and catch us in our sin. அதற்குள்ளே ஒரு சத்தம் உண்டு. அந்த சத்தத்தின் மூலமாக அது அனுப்ப அது நம்மை ஈர்த்து நம்மை பாவத்திற்குள்ளாய் தள்ளிவிடும். Turn to the book of Genesis. அதை நீங்கள் ஆதியாகம புத்தகத்தில் திருப்புவீர்கள் என்றால் chapter 18 and read verses 20 and 21. 20-21 வசனம், 18ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். பின்பு கர்த்தர் சோதோம் குமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அவர்களுடைய கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ. So they are committing sin and the sin is letting out a cry. They human beings can't hear the cry. Heaven has heard the cry and God is coming down to see if that's what is coming up is really true. இங்கே நாம் அந்த சத்தத்தை கேட்கிறோமோ இல்லையோ, பாவத்து நிமித்தமாக ஒரு கூக்குரல் சத்தம் உண்டாகி அந்த சத்தம் பரலோகத்திற்கு கேட்கிறபடியினாலே பரலோகம் அதை கேட்கிறது. So as far as we are concerned, there are secret sins which nobody knows. But as far as heaven is concerned, there is no secret sin. Every sin cries out and makes a noise and heaven knows it. நம்மை பொறுத்தமட்டில் நமக்கு ரகசிய பாவங்கள் உண்டு, ஒருவரும் அறியாமல் மறைத்து வைக்கிறதான பாவங்கள் உண்டு. ஆனால் பரலோகத்தை பொறுத்தமட்டில் ஒரு பாவத்தையும் மறைக்க முடியாது. மாறாக எல்லா பாவமும் தன்னுடைய கூக்குரலின் சத்தத்தை பரலோகத்திற்கு அனுப்பிவிடுகிறது. அதனுடைய சத்தம் பரலோகம் தெரிந்து கொள்கிறது. So when we commit a sin, hell knows it because sin belongs to hell. நாம் பாவம் செய்யும் பொழுது நரகத்திற்கும் அது தெரிந்து விடுகிறது. ஏனென்று கேட்டால் பாவமானது நரகத்திற்கு சொந்தமான ஒரு காரியமாயிருக்கிறது. Secondly, when we commit a sin, heaven knows it because the cry goes and reaches there. இரண்டாவதாக நாம் பாவம் செய்யும் பொழுது பரலோகம் அதை அறிந்து கொள்கிறது. ஏனென்று கேட்டால் நாம் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக அந்த பாவம் கூக்குரலாய் பரலோகத்திற்கு போகிறபடினாலே பரலோகத்திற்கும் அது தெரிந்து விடுகிறது. So there is no sin which is undetected. ஆகினாலே யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பாவம் என்று சொல்லி ஒரு பாவமும் கிடையாது. That's one thing we should know. அது முதலாவது காரணம் அறிந்திருக்க வேண்டும். Secondly, இரண்டாவதாக we have in our mind an aspect called forgetfulness. நம்முடைய மனதிலே மனதின் சுபாவமாகிய மறதி என்கிறதான ஒரு சுபாவம் உண்டு. So when we commit sins, sometimes the freshness
of guilt gets reduced as days go by. நாம் ஒரு பாவம் செய்யும் பொழுது நாட்கள் செல்ல செல்ல இந்த பாவத்து நிமித்தம் வருகிறதான அந்த குற்ற மனசாட்சியின் அந்த புதுமையானது நாட்கள் செல்ல செல்ல பழமையாய் மாறிவிடுகிறது. Supposing you committed a sin in the morning, உதாரணமாக காலையிலே நீங்கள் பாவம் செய்திருப்பீர்கள் என்றால், you'll be hitting your head, why did I do that? You'll be crying in secret and you want to somehow come out of it. You can't eat, you can't sleep, you're feeling so guilty. நீங்கள் உடனடியாக தலையை அடித்துக் கொள்வீர்கள். ஏன் நான் இப்படி செய்துவிட்டேன் என்று மறைவிலே போய் அழுது குற்ற மனசாட்சி நன்றாக உணர்ந்து இப்படி செய்துவிட்டேனே என்றதான் அந்த குற்ற மனசாட்சியை உங்களை குத்திக் கொண்டே இருக்கும். But after 10 years, ஆனால் அந்த பாவம் செய்து 10 ஆண்டுகள் கழிந்த பிறகு nobody hits their head at that time. அப்பொழுது யாரும் தன்னுடைய தலையை அடித்துக் கொள்கிறதில்லை. If that memory comes back of the sin committed 10 years ago, at the most there'll be a sprouting grief and then it will fade off, that's all. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்தான பாவம் திடீரென்று ஞாபகத்துக்கு வருமானால் உடனடியாக வருகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், அதை குறித்ததான ஒரு சின்ன காரியம் மனதில் துக்கம் தோன்றி அப்படியே மறைந்துவிடும். Why? ஏன்? Because it has faded off the memory. அது ஞாபகத்திலிருந்து மறந்து போய்விடுகிறது. But what we should realize something very important. ஆனால் முக்கியமான ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது இங்கே என்னவென்றால், just because the sin fades off the memory, it doesn't mean that God has forgotten it or the devil has forgotten it. நம்முடைய மனதிலிருந்து ஞாபகத்திலிருந்து இந்த பாவம் மறைந்து போனபடியினாலே தேவனும் மன்னித்து மறந்து விட்டார், பிசாசு மறந்து விட்டான் என்ற அர்த்தமல்ல. It is fresh in their minds. அது மனதிலே மிகவும் புதுமையாகவே காணப்படுகிறது. It is recorded and documented in their registers. அந்த புத்தகங்களிலே அந்த பாவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. So by and by, just because we forget our sins, it doesn't mean that those sins are dealt with. இப்படி நாட்கள் செல்ல செல்ல நாம் பாவங்களை மறந்து விட்டபடினாலே அந்த பாவங்கள் எல்லாம் உணர்த்தப்பட விட்டது ஆகிவிட்டது என்றது அர்த்தமல்ல. There are 3 kinds of secret sins. 3 விதமான ரகசிய பாவங்கள் உண்டு. Sins which I do which nobody knows. நான் செய்கிறதான பாவம் ஒருவருக்கும் தெரியாமல் இருக்கலாம். That is one kind of secret sin. அது முதல் வகையான ரகசிய பாவம். There is another kind of secret sin. இரண்டாவது வகையான ரகசிய பாவம். It is secret to me myself. I have committed a sin which I don't realize is a sin. நான் ஒரு பாவம் செய்திருக்கிறேன், ஆனால் அந்த பாவத்தை எனக்கே தெரியவில்லை பாவம் செய்தேன் என்று ஆகினாலே அது எனக்கே ரகசியமான பாவமாயிருக்கிறது. That's the second kind of secret. அது இரண்டாவது வகையான ரகசிய பாவம். Third kind of secret sin. மூன்றாவது ரகசிய வகையான பாவம். It is a sin that I committed long ago which I have forgotten. It has gone into oblivion. We have forgotten about it, so it's become secret to us. இதோ கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நான் செய்ததான பாவம் அது அப்படியே மறந்து நான் அப்படியே விட்டுவிட்டேன், ஆகினாலே அது எனக்கு ஞாபகத்திலே இப்பொழுது இல்லை. அது மூன்றாவது வகையான ரகசிய பாவம். So the sins of the past have to be dealt with. ஆகினாலே நாம் இறந்த காலத்தில் செய்ததான அந்த பாவங்கள் எல்லாம் இப்பொழுது அதோடு கூட நாம் ஒரு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். But we might think like this: how can I remember all the sins that I ever committed from my birth? பிறந்த நாட்களிலிருந்து நான் செய்தான் இந்த எல்லா பாவத்தையும் எப்படி நான் என்னுடைய ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது? Some major sins I might remember. நான் பெரிய பாவங்கள் செய்தான ஒரு சில பாவங்களை மாத்திரம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறேன். How can I remember all the little sins that I committed? நான் செய்ததான சிறிய சிறிய பாவங்களை எல்லாம் எப்படி நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது? And if I don't ask pardon for those sins I have forgotten, will I be held up in eternity to give account? நான் செய்ததான அந்த சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் இப்பொழுது எனக்கு மறந்து போய் விட்டதே, இதற்கெல்லாம் நான் மன்னிப்பு பெறாவிட்டால் நித்தியத்திலே அதற்கெல்லாம் நான் கணக்கு கொடுக்க வேண்டுமா? There is an incident in the Bible. வேதத்தில் ஒரு சம்பவம் இவ்வாறாக இருக்கிறது. They let down a man from the ceiling towards Jesus when he was conducting a meeting in the house. இயேசு ஒரு வீட்டிலே கூட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது அவர்கள் 4 பேர் கூரையை பிரித்து ஒரு மனிதனை அங்கே இறக்குகிறார்கள். They in fact disturbed the meeting. அவர்கள் அந்த கூட்டத்திலே தொந்தரவு செய்தார்கள்.
So when the cot came down, இந்த கட்டிலானது இறக்கப்படும் பொழுது first thing that Jesus said was, "Son, thy sins be forgiven thee." முதலாவது இயேசு சொன்ன காரியம், மகனே உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. So what we must notice there is that man never asked Jesus, "Please forgive my sins." நாம் இங்கே என்ன பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், அந்த கிடையாய் கிடந்த மனிதன் இயேசுவை பார்த்து, இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. But Jesus, before he even asked for pardon, forgives his sins. அவன் தன்னுடைய மன்னிப்பை கேட்பதற்கு முன்பதாகவே இயேசு அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். So God is not a God, he'll have to demand, "I don't know, you remember all your sins and confess. If you confess, I'll forgive." He's not such a God. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டதான எதிர்பார்க்கக்கூடியதான தேவன் அல்ல. நீ உன்னுடைய பாவங்களுக்காக அறிக்கையிடவே கேட்கவில்லை, நீ கேட்காத பட்சத்தில் நான் உனக்கு மன்னிக்க முடியாது என்று சொல்கிறதான அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இல்லை. If we are sincere in heart, desiring his holiness, wanting forgiveness, if we are really repentant and penitent of all the sins that we have committed, he will willingly forgive us. நாம் நம்முடைய இதயத்திலே உண்மையா இருப்போமானால், உண்மையான இதயத்தோடு கூட மன்னிப்பு அவரிடத்தில் நாம் கேட்போமானால், நம்முடைய இதயத்திலே குத்தப்பட்டவர்களாக அந்த குற்ற மனசாட்சி அவரிடத்தில் சொல்லுவோம் என்றால், அவர் உண்மையாகவே மன்னிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். But we must realize that just because a sin fades off from our memory, it is all forgotten and forgiven. ஆகினாலே நம்முடைய மனதிலிருந்து பாவங்கள் எல்லாம் மறந்து போய்விட்டபடி, செய்த பாவங்கள் எல்லாம் மறந்து போய்விட்டபடினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாகிவிட்டது என்று நாம் நினைக்க கூடாது. So that's the second thing we must know. அது இரண்டாவது காரியம் நாம் அறிந்திருக்க வேண்டும். Third thing we must know is sin has a weight. மூன்றாவது காரியம், பாவத்திற்கு ஒரு கனம் உண்டு. You and I cannot weigh sin. You can't hold sin. Sin is not solid. It's not physical. நீங்களும் நானும், பாவம் ஒரு திரவம் அல்ல, பாவம் ஒரு பார்க்கக்கூடிய பொருள் அல்ல, அதை நாம் அப்படி கையிலே பிடிக்க முடியாது. It can't be weighed in a balance. அது தராசிலே நிறுக்கப்படவும் முடியாது. Nevertheless, sin has weight. என்றாலுமோ பாவத்திற்கு ஒரு கனம் உண்டு. If you read Isaiah chapter 24 verse 20, நீங்கள் இப்பொழுது ஏசாயா 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், வெறித்தவனைப் போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலைப் போல பெயர்த்து போடப்படும். அதன் பாதகம் அதன் மேல் பாரமாயிருக்கையால், அதன் பாதகம் அதன் மேல் பாரமாய் இருக்கிறபடினால் அது விழுந்து போம், அது விழுந்து போம், இனி எழுந்திராது. What's written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஒரு வெறித்தவனை போல் தேசம் தள்ளாடுகிறது. It's written in Tamil. In English, வெறித்தவனை போல் பூமி தள்ளாடுகிறது. The earth is reeling to and fro like a drunkard. ஒரு வெறித்தவனை போல, குடிகாரனை போல பூமியை தள்ளாடுகிறதாம். Why? ஏன்? Because the transgressions are heavy on it. ஏனென்று கேட்டால், அதனுடைய மீறுதல்கள் அந்த பூமியின் மேலே மிகவும் பாரமாயிருக்கிறது. So one reason why earthquakes are increasing today is because sin is increasing. பாவம் has become heavy. இப்பொழுது இந்த நாட்களிலே பூமி அதிர்ச்சி அதிகமாக உண்டாகிக் கொண்டிருக்கிற காரணங்களில் ஒரு காரணம், பாவம் அதிகமாகி அதனுடைய பாவங்கள் பாரமாக இந்த பூமிக்கு ஆகிறபடினாலே அதிக பூமி அதிர்ச்சிகள் உண்டாகிக் கொண்டிருக்கின்றன. So the earth is heavy with sins. It is now started becoming unstable. It is reeling to and fro like a drunkard. பாவம், இந்த பூமியானது பாவம் மிகவும் நிறைந்தபடினாலே அந்த பாரத்தினாலே இப்பொழுது மேலும் கீழும் தள்ளாடி வெறித்தவனை போல அது ஆடிக்கொண்டிருக்கிறது. So this shows sin has a weight. ஆகினாலே இந்த வசனத்திலிருந்து காண்கிறோம், பாவத்திற்கு ஒரு பாரம், ஒரு கனம் உண்டு. The number of earthquakes that have taken place in the past 100 years is much more than the number of earthquakes that has taken place 1000 years before that. கடந்த 100 ஆண்டுகளாக நடந்ததான பூமி அதிர்ச்சிகளின் எண்ணிக்கையை நீங்கள் கணக்கிடும் பொழுது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 1000 ஆண்டு கடந்த 1000 அதற்கு முன்பாக இருக்கிற 1000 ஆண்டுகளின் பூமி அதிர்ச்சியை காட்டிலும் இந்த எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கிறதாம். So the number of earthquakes is drastically increasing because sin is increasing. இந்த பூமி அதிர்ச்சிகளானது இப்பொழுது மிகவும் குறுகிய நேரங்களில் மிகவும் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கிறதின் காரணம் பாவமும் பெருகிக் கொண்டே இருக்கிறபடினாலே. One verse that many Christians know is, "Come unto me all ye that labor and are heavy laden, and I will give you rest." கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்கும் அறிந்ததான வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். So come unto me all ye that labor and are heavy laden with what?
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எந்த பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? So we are heavy laden with sins. நாம் பாவத்தினாலே பாரம் சுமந்து கொண்டிருக்கிறோம். We can feel the weight of sin in our heart sometimes. சில நேரங்களில் நம்முடைய இருதயங்களிலே பாவத்தின் பாரத்தை நம்மால் உணர முடிகிறது. That's why after committing sin, we commit sin for happiness. But after committing the sin, what we get is not happiness. While we commit the sin, there's happiness. But after that, it's guilt, it's depression, it's loneliness, frustration, suicidal feelings. நாம் ஏன் பாவம் செய்கிறோம்? ஏதாவது அதில் ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும் என்பதினாலே பாவம் செய்கிறோம். ஆனால் பாவம் செய்த மாத்திரத்திலே அது உடனடியாக குற்ற மனசாட்சி உண்டாக்கி, ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கி, ஒரு தனித்தன்மை உண்டாக்கி, தற்கொலையின் எண்ணத்திற்கே அது கொண்டு போய் பாரமாய் விடுகிறது. So it becomes a weight in the heart. ஆகையினாலே அது நம்முடைய இருதயத்திலே பாரமாய் மாறி விடுகிறது. But come unto me, I will give you rest, says Jesus. இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். He can lift off that load from the heart. நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த பாரத்தை அவர் தள்ளிவிட முடியும். Not only that, அது மாத்திரமல்ல, sin has to be detected by us. பாவம் நம்மாலே கண்டுபிடிக்கப்பட வேண்டும். We need a spiritual intelligence to detect sin in our lives. நம்முடைய பாவங்கள், நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறதான பாவங்களை கண்டுபிடிக்க நமக்கு ஆவிக்குரியதான அந்த அறிவு அவசியம். Without that spiritual God-given intelligence, we will not be able to discover sin. தேவனால் கொடுக்கப்படக்கூடியதான அந்த ஆவிக்குரிய அந்த ஞானத்தை தவிர வேறு ஒன்றாலும் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறதான பாவத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. Read Proverbs 30 verse 12. இப்பொழுது நீங்கள் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. What's written here? என்ன எழுதப்பட்டிருக்கிறது? There is a generation, they are pure in their own eyes, but still they are not clean from their sins. இங்கே ஒரு சந்ததியார் உண்டு, அவர்கள் தங்களுடைய சொந்த பார்வைக்கு சுத்தமானவர்களாக தோன்றுகிறார்கள், ஆனால் என்றாலுமோ அவர்களுக்குள்ளே இன்னும் அழுக்கற கழுவப்படாமல் இருக்கிறார்கள். So some people, what will they feel? I am quite all right, what wrong did I do? I am okay. Why? It's not because they are okay, because they lack the intelligence to introspect and find out what's wrong. சிலர் இப்படி சொல்வார்கள், எனக்கு ஒரு பிரச்சனையும் அல்ல, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், அவருடைய பார்வையில் அப்படி அவர்கள் இருக்கிறார்கள் ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு அந்த ஆவிக்குரிய ஞானம் இல்லாதபடியினாலே தங்களுக்குள் இருக்கிற பாவத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. So they are pure in their own eyes. தன்னுடைய சொந்த பார்வையிலே அவர்கள் சுத்தமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். There's no one like that. We are not pure. Nobody is pure. ஒருவனும் சுத்தமான அல்ல. If we claim to be pure, it's because we are blind. நாம் ஒருவேளை நாம் சுத்தமானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்போமேயானால், நாம் சரியாக பார்ப்போமே என்றால் நாம் குருடர்களாய் இருக்கிறோம். That's why the Bible asks a question, who can understand his errors? ஆகையினால் தான் வேதம் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறது, யார் அவருடைய தவறுகளை, தன்னுடைய தவறுகளை அறிந்து கொள்ள முடியும்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? So if we are able to detect sin in our life while it is as small as an error, that is very good for us. நாம் நம்முடைய பாவங்களை நம்முடைய ஜீவியத்திலே அப்படி கண்டுபிடிக்க தொடங்கும் பொழுது, சிறிய காரியமே ஒரு பிழையாக நமக்கு தோன்றுமானால் அது மிகவும் நன்றாயிருக்கும். Read Psalm 19. சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தில் வாசியுங்கள். Where is that verse? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? எந்த வசனம்? 12. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அடுத்த வசனம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். So what's written here? You see four grades of sins here. இங்கே நீங்கள் 4 விதமான பெரிய பாவங்களை குறித்து வாசிக்கிறோம். 4 grades, levels. 4 விதமான நிலவரங்கள், அளவுகளை நாம் வாசிக்கிறோம். One is error. It's very small error. முதலாவது அளவு, முதலாவது நிலவரம் பிழை. If you neglect error, it will grow into a secret fault. நாம் பிழைகளை உணராமல் அப்படி விட்டு விடுவோமே என்றால்
அது வளர்ந்து மறைவான குற்றமாய் மாறுகிறது. So what does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? When small errors are neglected and not dealt with, not rectified, சிறு சிறு பிழைகள் வரும்பொழுதே அதை சரியாக அதை உணர்ந்து அதை அப்படியே சரி செய்யாமல் நாம் விடும்பொழுது repeated errors will occur and they will start growing and they will start becoming secret faults. That means it is now dangerous enough for someone to pinpoint this as saying, hey, you shouldn't have done that, but now you're doing it in secret, nobody knows. அந்த பிழைகள் திரும்பமாக அப்படி நாம் உணராமல் செய்துவிட இந்த சிறு பிழைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு நிலவரத்திற்கு வரும். அதுதான் மறைவான குற்றம். அந்த நிலவரத்திற்கு வரும்பொழுது அந்த குற்றமே உன்னை பார்த்து சொல்லும், நீ இப்பொழுது தவறை செய்து விட்டாய். அதை நாம் மற்றவர்களுக்கு மறைத்து விடுகிறோம். குற்றம் நம்மை பார்த்து சொல்லாது. If others see us doing that, others will say, why did you do that? So we are hiding it and doing it. மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லுவார், அந்த காரியத்தை செய்யும் பொழுது அவர்கள் நம்மை பார்த்து ஏன் நீ இப்படி செய்தாய், எதற்காக நீ இதை செய்தாய் என்று கேட்டு விடுவார்கள். ஆகினாலே அவர்களுக்கு தெரியாமல் மறைத்து செய்து விடுகிறோம். Why? ஏன்? Error has grown into a secret fault. இப்பொழுது இந்த பிழையானது வளர்ந்து அது ஒரு மறைவான குற்றமாக வளர்ந்து விட்டது. Now if that secret fault is not dealt with, it will grow into a presumptuous sin, as the next verse says. அடுத்த வசனம் சொல்கிற வண்ணமாக நாம் மறைவான குற்றத்தை அப்படியே விட்டு விடுவோமே என்றால் அது வளர்ந்து இப்பொழுது துணிகரமான பாவமாக மாறிவிடுகிறது. Suppose you do a sin once, nobody watches, you've escaped. நீ இப்பொழுது ஒருவேளை ஒரு தவறை செய்வாய் என்றால் அதை யாரும் பார்க்கவில்லை, இப்பொழுது நீ தப்பித்து விட்டாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். You do it a second time, you've escaped. இரண்டாவது முறையாக நீங்கள் தப்பித்துக் கொண்டீர்கள். You've done it 10 times, you've escaped. 10 முறை செய்தீர்கள் என்றாலுமோ தப்பித்து விட்டீர்கள். You've done it for one whole year, you've escaped. ஒரு வருடம் முழுதும் செய்தீர்கள், தப்பித்து விட்டீர்கள். Nobody has seen it. ஒருவரும் அதை பார்க்கவில்லை. Now that will grow into a presumptuous sin. You will start deliberately doing things. அது இப்பொழுது வளர்ந்து அது ஒரு துணிகரமான பாவமாக மாறிவிட்டது. இப்பொழுது நீங்கள் துணிகரமாய் அந்த பாவத்தை செய்வீர்கள். At that step also, if we neglect sin, அந்த நிலவரத்திலும் கூட நாம் பாவத்தை சரி செய்யாமல் விட்டு விடுவோமே என்றால் it will grow into the next phase called great transgression. அது வளர்ந்து இப்பொழுது பெரும் பாதகமாக மாறிவிடுகிறது. What is that? அதனுடைய அர்த்தம் என்ன? It will end up either in adultery or in murder. அது கடைசியில் போய் கொலைபாதகத்திலோ அல்லது விபச்சாரத்திலோ விழுந்து விடுகிறது. That's called great transgression. அதுதான் கொலை பாதகம், அதுதான் பெரும் பாதகங்கள். So while a sin is as small as an error, we should find it out and deal with it. ஆகினாலே பாவமானது பிழையாக மிக சிறிதான பிழையாக வரும்பொழுதே அதை உடனடியாக சரி செய்து விட வேண்டும். So if only we have that spiritual intelligence to discover an error while it is an error, blessed are we. நாம் நம்முடைய தவறுகள் எல்லாம் பிழைகளாக நமக்கு சிறிதாக வரும்பொழுதே அதை உணரக்கூடியதான அந்த ஆவிக்குரிய ஞானம் நமக்கு இருக்குமானால் நாம் பாக்கியவான்களாயிருப்போம். If we don't lack that intelligence, அந்த ஞானத்தை நாம் குறைவுபடாமல் இருப்போமே என்றால் God will lead us through some paths of suffering to make us discover that sin. அந்த பாவங்களை கண்டுபிடிக்க கூடியதான அந்த வழிகளிலே தேவன் சில பாடுகளை நமக்கு தருவார். He will lead us into some dangerous places, areas where we will just escape some severe embarrassment or shame, and we'll get scared with ourselves and say, Lord, thank you for protecting me, I didn't realize what I was doing. ஆண்டவரே, நீர் என்னை அந்த நுனியிலே என்னை பாதுகாத்தீரே, அந்த பெரிய வெட்கத்திலிருந்து நாணத்திலிருந்து நான் மீட்கும்படியாக என்னை பாதுகாத்தீரே என்று சொல்லக்கூடியதான் அந்த அளவிலே தேவன் நம்மை பாதுகாக்கிறார். But still nobody will know. என்றாலும் இன்னும் மற்ற யாருக்கும் தெரியாது. The Lord told the Israelites, தேவன் இஸ்ரவேலரை பார்த்து சொன்னார், you know why I took you through the wilderness? ஏன் நான் உங்களை வனாந்திர வழியாக கொண்டு போனேன்? So that you might know what is in your heart. உங்களுடைய இருதயத்தில் உள்ளதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு. Read that in Deuteronomy 8. அதை நீங்கள் உபாகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறீர்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும். In English it's slightly different.
to know what is in thy heart. To know means we don't know whether it's God wanting to know or to show us. But in Tamil it says, so that you might know what is in your heart. ஆங்கிலத்திலே உங்களுடைய இருதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் உன்னுடைய இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு தேவன் உன்னை வனாந்திர வழியாக கொண்டு சென்றார். So God will permit some sufferings. If we lack the intelligence to detect errors, God will permit sufferings in our life, take us through a wilderness where we will be made to realize what is wrong with us. தேவன் சில நேரங்களில் பிழைகளை நமக்கு உணர்த்த முயற்சிக்கும் பொழுது நமக்கு அந்த ஆவிக்குரிய ஞானம் குறைவாக இருக்கும் பொழுது தேவன் தாமே சில பாடுகளினூடாய் வனாந்திரத்தின் வழியாய் நம்மை கொண்டு போய் நம்முடைய இருதயத்திலே நாமே அறிந்து கொள்ளும்படியாக தேவன் அப்படி செய்கிறார். We might meet with a small accident. ஒருவேளை சிலதான ஆக்சிடென்ட்ஸ் மூலமாய் காணலாம், சிறு விபத்துகளின் மூலமாக நாம் போகலாம். Or we might fall sick. நாம் வியாதிப்படலாம். So immediately we will realize, I know why this has happened. உடனடியாக நாம் உணர்ந்து கொள்கிறோம், ஏன் எனக்கு இந்த காரியம் நடந்தது என்று எனக்கு தெரியும். But even at that level we may be so dull in our heads that we still don't realize what we have done. அந்த நிலவரத்திலும் கூட நம்முடைய ஞானத்தில் மிகவும் மந்தமாக நாம் இருக்கிறபடினாலே ஏன் எனக்கு இது வந்தது, என்ன நடந்தது என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். Instead of realizing our faults, that we have gone somewhere wrong, that's why this has happened, we'll be murmuring against God. Why is God doing like this all the time? நம்முடைய இந்த பாவத்தின் நிமித்தமாக, என்னுடைய இந்த பாவத்தின் நிமித்தமாக தான் நான் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்வதற்கு மாறாக முறுமுறுத்து தேவனே இதையெல்லாம் அனுபவிக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருப்போம். If that pursues, if that continues, அது தொடருமானால், அது வளர்ந்து வருமேயாகில், till this level our sins are within us, nobody knows. இந்த நிலவரம் வரைக்கும் நாம் செய்கிற எல்லா பாவங்களையும் யாருக்கும் தெரியாது, நமக்கு மாத்திரமே தெரியும். If we neglect it at this level, இந்த நிலவரத்திலும் கூட நாம் அதை அலட்சியப்படுத்துவோம் என்றால், that sin will grow. Others will come to know what's wrong with us, and others will start pointing out our errors. That becomes a bit shameful. இப்பொழுது இந்த பாவமானது வளர்ந்து வளர்ந்து மற்றவர்கள் இதை பார்ப்பார்கள், அவர்கள் இதை பாவம் என்று கண்டுபிடித்து அவர்கள் நம்மை வந்து சரி செய்ய முயற்சிப்பார்கள். அப்பொழுது மிகவும் ஒரு வெட்கமான நிலவரத்திற்கு வந்து விடுவோம். David was a prophet. தாவீது ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். But his sin took hold of him so much one time that he couldn't detect his sin. Another prophet Nathan had to come and point out his sin. அவனுடைய பாவம் அதிகமாக அப்படி வளர்ந்து விட்டபடினாலே தன்னுடைய ஜீவித்தில் என்ன பாவம் இருக்கிறது என்பதை அவனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. நாத்தான் வந்து அவனிடத்தில் இந்த பாவம் இருக்கிறது என்று சொல்லி தாவீதிடத்தில் சொன்னான். You may ask, saying David was a king, not a prophet. தாவீது ஒரு ராஜா, ஒரு தீர்க்கதரிசி அல்ல என்கிறதான ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். But he wrote many psalms which were prophecies. ஆனால் அவன் அநேக சங்கீதங்களை தீர்க்கதரிசனமாக எழுத வைத்திருக்கிறான். But he didn't have that foresight to see that his sin was wrong. அவன் தன்னுடைய தான் செய்கிறதான காரியம் பாவம் தவறு என்பதை அவனால் அறியக்கூடாத அந்த பல தொலைநோக்கு அவனுக்கு இல்லாமல் இருந்தது. So if we allow our sin to grow, நம்முடைய பாவம் நம்மில் வளர நாம் விடுவோமே என்றால், someone in our circle of friends, co-believers, will see us somewhere, see us doing something, find out what's going wrong and come and ask us, what is that you did? Where did you go? I saw you here, I saw you there. We have been exposed. நாம் இப்பொழுது சரிப்படாத பட்சத்தில் நம்முடைய பாவங்களை நம்முடைய சக நண்பர்களோ சிநேகிதர்களோ அல்லது சக விசுவாசிகளோ அதை அங்கே பார்த்துவிட்டு, நீ அங்கே என்ன செய்து கொண்டிருந்தாய், நீ என்ன பாவம் செய்து கொண்டிருந்தாய், நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று அவர்கள் நம்மிடத்தில் கேட்க வேண்டியதாயிருக்கும். So I saw you here, I saw you there. நான் இங்கே உன்னை பார்த்தேன், அங்கே உன்னை பார்த்தேன். So our sin becomes exposed. இப்பொழுது நம்முடைய பாவமானது வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. Why? ஏன்? Because we were so dull in our minds, we did not have the intelligence to correct our sin while it was secret within us. நமக்குள்ளாகவே இந்த பாவங்கள் ரகசியமாக இருக்கும் பொழுதே அதை சரி செய்யக்கூடாத அளவுக்கு நம்முடைய மனதானது மந்தமாக இருந்து விட்டபடினாலே, Now God has exposed it to others so that others might come and correct us. You are doing wrong. இப்பொழுது தேவன் அந்த பாவத்தை மற்றவர்கள் காணும்படி வெளியரங்கமாக்கி இருக்கிறபடினாலே அவர்கள் கண்டுபிடித்து வந்து, நீ இதை தவறான காரியத்தை செய்தா என்று சொல்வார்கள். So if we neglect sin without examining, without having the understanding to find out our errors, and if we neglect sin when we are taken through a wilderness to point out our errors, and if we neglect sin even after it is exposed and others find out our errors,
then the next step is we have to stand before the judgment seat of Christ and give account. நம்முடைய பிழைகளை நாமே உணரக்கூடாத அளவிற்கு நமக்கு அந்த ஆவிக்குரிய ஞானம் இல்லாமல் போகி அதை நாம் அலட்சியப்படுத்த இந்த தேவன் நம்மை வனாந்தர வழியாக நம்மை கொண்டு போகும் பொழுது அப்பொழுதும் நாம் நம்முடைய பாவங்களை குறித்து அலட்சியப்படுத்தி கொண்டிருப்பேமே. ஆனால் கடைசியாக துணிகரமாய் நாம் செய்து அப்பொழுதும் நாம் நம்மை he'll expose it to others and others will find fault with us. நம்முடைய பாவங்களை மற்றவர்களுக்கு நாம் தேவன் அதை வெளியரங்கமாக்கி மற்றவர்கள் வந்து நம்மை சரி செய்ய முயற்சிக்கும் பொழுது நாம் சரி செய்யாமற் போகும் பட்சத்தில் கடைசியாக தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டியதாயிருக்கும். Read 2 Corinthians 5:10. இப்பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். We all have to stand before the judgment seat of Christ and give account of all that we have done, good or bad. நாம் செய்த நன்மைக்காவது எல்லா தீமைக்காகிலும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் நிற்கப்பட வேண்டும். But in all this இவளெல்லாவற்றிலும் we must understand, நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். I don't know if I've told you this story before. இந்த கதையை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. There was a man who had received a summons for a crime he had committed. He had to appear in court. ஒரு மனிதன் தான் செய்ததான குற்றத்தின் நிமித்தமாக அவன் இப்பொழுது அந்த நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கப்பட வேண்டியதாக இருந்தது. அதற்காக அவன் அழைக்கப்பட்டிருந்தான். So a particular date was given. ஒரு தேதி கொடுக்கப்பட்டது. But then he heard about a very good lawyer who could solve his case. தன்னுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடியதான நல்ல ஒரு வழக்கறிஞரை குறித்து அவர் கேள்விப்பட்டிருந்தார். So he said, even though I've committed crimes, I can easily get escape because that lawyer is there. நான் இந்த பாவங்களை செய்து என்னதான் தப்பு செய்திருந்தாலும் நல்ல ஒரு வழக்கறிஞர் இருக்கிறபடினாலே கண்டிப்பாக நான் தப்பித்துக் கொள்வேன் என்று அவன் நினைத்தான். And he carelessly forgot about it. இதை குறித்து அவன் அலட்சியமாக மறந்தும் போய்விட்டான். Suddenly one day he was opening his drawer, he saw the summons there. திடீரென்று ஒரு நாள் தன்னுடைய மேஜையில் இருக்கிறதான அந்த டிராவை ஓபன் செய்து பார்த்த பொழுது அவன் அங்கே தனக்கு அழைக்கப்பட்ட கோர்ட்டிலிருந்து வந்ததான அந்த அழைப்புதலை அவன் பார்த்தான். He saw the date, tomorrow is the case. நாளைக்கு தேதியை பார்த்தான், அது நாளையா இருக்கிறது. Good thing I saw it now. நல்லது, இப்பொழுது நான் பார்த்து விட்டேன். Immediately picked up the phone. உடனடியாக தொலைபேசி எடுத்து and called up that lawyer. அவன் அந்த வழக்கறிஞரை அழைத்து, Sir, I have been summoned to court for such and such a crime I have committed. நான் செய்ததான இப்படிப்பட்டதான பாவத்திற்காக நாளைக்கு நான் கோர்ட்டுக்கு வரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஐயா என்று அவரிடத்தில் சொன்னான். It's true I have committed the crime, but I want you to defend me and I want to escape. இந்த தவறை செய்தது உண்மைதான் என்றாலும் நீங்கள் எனக்காக வழக்காடி அதிலிருந்து எப்படியாக என்னை தப்பிக்க செய்ய வேண்டும் ஐயா என்று சொன்னான். The advocate replied, உடனடியாக அந்த வழக்கறிஞர் பதில் சொன்னார், Sir, till yesterday I was lawyer, today I have been promoted to judge. ஐயா, நேற்று வரை நான் வழக்கறிஞராகத்தான் இருந்தேன், ஆனால் இன்றைக்கு தான் நான் ஒரு ஜட்ஜாக உயர்த்தப்பட்டிருக்கிறேன். And I am the one who is going to look into your case. உன்னுடைய பிரச்சனை, இந்த கேஸை நான் தான் நாளைக்கு தொடர்பு கொள்ள வேண்டும். And you yourself have admitted now over the phone that you have committed the crime. இப்பொழுது நீ தொலைபேசி மூலமாக நீயே அந்த தவறை செய்து விட்டேன் என்று ஒத்துக்கொண்டு விட்டாய். So you have to stand before me in the court. ஆகையாலே நீ எனக்கு நாளைக்கு கோர்ட்டில் எனக்கு முன்பாக நிற்க வேண்டும். In the same way, அதே வண்ணமாக today Jesus is our advocate. இன்றைக்கு இயேசு நமக்கு வழக்கறிஞராக இருக்கிறார். Read 1 John chapter 2 verse 1. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். பரிந்து பேசுகிறவர், it's written in Tamil. In English it's written, we have an advocate, Jesus Christ. தமிழிலே நமக்கு அவர் பரிந்து இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆங்கில மொழியிலே வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார் என்று இருக்கிறது. வழக்கறிஞராக இருக்கிறார். So today Jesus is a lawyer. He will look after all our cases in heaven. இன்றைக்கு இயேசு ஒரு வழக்கறிஞராக பரலோகத்திலே நமக்காக எல்லா காரியங்களையும் வழக்காடி கொண்டிருக்கிறார். But if we delay in going to the lawyer and telling the truth and confess our faults to him, while he is a lawyer to settle our case,
he'll get promoted shortly to be judge. Then we can't go to him and say sorry, it's too late, we have to give account. அவர் இப்பொழுதே வழக்கறிஞராக இருக்கிற காலத்தில் தானே நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு அவரிடத்தில் கேட்கும்படி அவரிடத்தில் நாம் இப்பொழுதே நாம் போகாவிட்டால் நாட்கள் செல்ல செல்ல காலம் செல்ல செல்ல அவர் ஒரு நாள் நியாயாதிபதியாக உயர்த்தப்படுவார். அப்பொழுது நாம் போவது மிகவும் தாமதமாயிருக்கும். You can't go and say sorry to him at that time, you have to give account. அந்த நேரத்தில் போய் எனக்கு மன்னியுங்கள் என்று சொல்ல முடியாது. மாறாக நீ செய்ததான காரியத்திற்கு நீ கணக்கு தர வேண்டும். Today God the Father has sent a lawyer from heaven to settle all our cases. நம்முடைய எல்லா கேசுகளையும் பிரச்சனைகளையும் சரி செய்யும்படியாக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை வழக்கறிஞராக நமக்கு அனுப்பி இருக்கிறார். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? We have come to the end of another year. நாம் இன்னொரு ஆண்டின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். If we have left some pending cases in heaven, சில காரியங்களை இன்னும் சில பிரச்சனைகளை குழப்பங்களை பரலோகத்தில் இன்னும் சரி செய்யாமல் நாம் விட்டு வைத்திருப்போமே என்றால் Satan will not close the case. சாத்தான் அந்த கேசுகளை ஒரு நாளும் அடைத்து முடித்து விட மாட்டான். He will continue to use that point to accuse us. அந்த பிரச்சனை அந்த காரியத்தையே நம்மை குற்றப்படுத்தும்படியாக அவன் தொடர்ச்சியாக முயற்சி செய்வான். But today we have Jesus who is our good advocate. ஆனால் இன்றைக்கு நல்ல ஒரு வழக்கறிஞராகிய நம்முடைய இயேசு நமக்கு இருக்கிறார். If we confess our sins to him, நம்முடைய பாவங்களை நாம் அவரிடத்தில் அறிக்கையிடுவோமானால் he is faithful and just to forgive us all our sins and to cleanse us from all unrighteousness. நம்முடைய எல்லா பாவங்களையும் நமக்கு மன்னிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவரும் நீதியுள்ளவருமாய் இருந்து நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். We are all guilty in his sight. அவருடைய பார்வையிலே நாம் எல்லாரும் குற்ற மனசாட்சி குற்றமுள்ளவர்களாய் இருக்கிறோம். We are all sinners before his holiness. அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக நாம் எல்லாரும் பாவிகளாய் இருக்கிறோம். We are all proud people before his humility. அவருடைய தாழ்மைக்கு முன்பாக நாம் எல்லாரும் பெருமையுள்ளவர்களாக இருக்கிறோம். There is a verse in the Bible, Lord, if thou shouldest mark iniquity, who shall stand? ஆண்டவரே, நீர் அக்கிரமத்தை அழிக்காமல் விடுவீரேயானால் யார் உமக்கு எதிராக நிற்க முடியும்? If you mark iniquity, காண்பீர். நீ அக்கிரமத்தை காண்பீரே என்றால் who can stand before you? யார் உமக்கு முன்பாக நிற்க முடியும்? So if God starts counting our iniquities and sins, no one can stand before him. நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாவங்களையும் தேவன் கணக்கு எடுப்பாரே என்றால், அதை கணக்கு பார்ப்பாரே என்றால் யார் அவருக்கு முன்பாக நிற்க முடியும்? But there is forgiveness with him. ஆனால் அவரோடு கூட மன்னிப்பிற்கிறதான காரியமும் உண்டு. Today he is a forgiving God. இன்றைக்கு அவர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். Today Jesus is in our midst with blood in his hands. இயேசு நம்முடைய மத்தியிலே இன்றைக்கு தன்னுடைய கரங்களிலே இரத்தமுடையவராய் நின்று கொண்டிருக்கிறார். And sprinkle that blood upon your heart, brother, sister, and clean up your life. சகோதரி சகோதரியே, அந்த இரத்தத்தை உடைய இருதயத்துக்கு முன்பாக அவர் தெளித்து இருதயத்தின் மேல் தெளித்து அவர் அதை சுத்திகரிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். So when the new year is born, you can be new as well. ஆகையினாலே ஒரு புது வருடம் பிறக்கும் பொழுது நீயும் புதிதாக பிறக்கப்படலாம். 1 minute shall we all pray? ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? Let's ask him to forgive all our sins. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கும்படி அவரிடத்தில் நாம் கேட்போமா? Knowingly and unknowingly, all the sins we've committed, may God forgive them. அறிந்தோ அறியாமலோ நாம் செய்ததான எல்லா பாவங்களையும் தேவன் தாமே நமக்கு மன்னிப்பாராக. Sins which we remember, sins which we have forgotten, may God forgive them. நம்முடைய நினைவில் இருக்கிறதான எல்லா பாவங்களையும் நாம் மறந்து போனதான எல்லா பாவங்களையும் தேவன் நமக்கு மன்னிப்பாராக. Sins which we have ignored and neglected because of our lack of intelligence, may God forgive them. நம்முடைய ஞானத்தின் குறைவினாலே இருந்ததான காரிய அநேக பாவங்கள் உண்டு, அவைகளையும் கூட தேவன் நமக்கு மன்னிப்பாராக. 1 minute shall we pray? ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? You know there are so many cases in heaven against you and me. உனக்கும் எனக்கும் விரோதமாக பரலோகத்திலே அநேக பிரச்சனைகள் அநேக குற்ற சாட்சிகள் உண்டு, வழக்குகள் உண்டு. Every time you and I commit a sin, a case is opened against us in heaven. நீங்களும் நானும் எப்பொழுதெல்லாம் ஒரு பாவம் செய்கிறோமோ உடனடியாக அந்த பாவம் ஒரு வழக்காக பரலோகத்திலே திறக்கப்படுகிறது. But if we humble ourselves, ஆனால் நம்மை தாழ்த்துவோமே என்றால், and say, Jesus, have mercy on me. இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும். Jesus, forgive me. இயேசுவே என்னை மன்னியும். The case will be closed. உடனடியாக அந்த வழக்கு அடைக்கப்படுகிறது. Our lawyer is a powerful lawyer. நம்முடைய வழக்கறிஞர் வல்லமையுள்ள வழக்கறிஞராயிருக்கிறார். Our lawyer is a wise lawyer. நம்முடைய வழக்கறிஞர் ஞானமுள்ள வழக்கறிஞராயிருக்கிறார். Our lawyer is a lawyer
lawyer who loves us. நம்முடைய வழக்கறிஞர் நம்மை நேசிக்கிற வழக்கறிஞராய் இருக்கிறார். He is our elder brother. அவர் நம்முடைய மூத்த சகோதரனாய் இருக்கிறார். He will fight our case. அவர் நம்முடைய வழக்குக்காக வழக்காடுவார். And we can leave the court of heaven as righteous people. நாம் அந்த பரலோக நியாயாசனத்திலிருந்து ஒரு நீதிமானாக புறப்பட்டு வரலாம். Let us pray. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் அப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் குற்றவாளிகளாக இருக்கிறோம். எங்களிடத்தில் கொண்டு வருவதற்கு எந்த நீதியும் கிடையாது ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தை மாத்திரம் தேடி நாங்கள் வருகிறோம் அப்பா. இயேசுப்பா, நீர் மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் மன்னியும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால், உம்முடைய இரத்தத்தினால், உம்முடைய வசனத்தினால் எங்களை பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ள மாற்றும் ஆண்டவரே. பாவத்தை கொண்டு புதிய வருடத்தில் பிரவேசிக்க நாங்கள் விரும்பவில்லை ஆண்டவரே. எல்லா வழக்குகளையும் தீர்க்கக்கூடிய வழக்கறிஞரே, நீர் இறங்கி வாரும். எங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை மாற்றும் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்தி நடத்தும் அப்பா. We praise you Jesus. Lord, have mercy on us. Lord, clean up our lives. Lord, change us, oh Lord. Draw us close to you, Lord. Fill us with your power. Fill us with your power. Give us your mercy, Lord. Help us to leave this place as righteous people, oh God. Give us that intelligence to know and detect our errors and faults, oh God. Have mercy, Lord. We praise you, we praise you, we praise you, we praise you. We have a high priest who is a merciful high priest. Therefore, let's praise him. நமக்கு இருக்கிறதான அந்த பிரதான ஆசாரியர் இரக்கமுள்ள பிரதான ஆசாரியர் இருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தாவே, நீர் தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் எங்களை காத்து நடத்தினீர். உண்மையாகவே நாங்கள் காக்கப்படுவதற்கு தகுதி அற்றவர்கள் ஆண்டவரே. நாங்கள் தண்டிக்கப்படுவதற்கு பாத்திரராக இருக்கிறோம். ஆனாலும் உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை எங்களை ஜீவனுள்ளோர் தேசத்தில் சபையில் இன்னும் உம்மை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்கும்படியாக உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்தது. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தயவினால் இந்த கடைசி 3 நாட்களில் நீர் தொடர்ந்து எங்களை சுத்திகரித்து புதிய வருடத்தில் ஆண்டவரே பெரிய வெற்றியோடு பிரவேசிக்கும்படியாக நீர் உதவி செய்து எங்களை நடத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.